பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒழுங்குங்கரமாய் கர்த்தர் நடத்தி வருகிறார். பலவிதமான சாட்சிகள் மூலமாக உங்களோடு கூட பேசுகிறார். கடந்த நாட்களில் வாலிபர் கூட்டத்தின் மூலமாக நம்ம இப்போ கூட ஒரு சாட்சியை கேட்டோம். இதெல்லாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பல செய்திகளை நாம் கேட்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரணும், விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக பெருகணும். ஆண்டவர் அதுதான் நம்மிடத்தில் விரும்புகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே உங்களோடு கூட நாம் பேச வேண்டிய தலைப்பானது, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு மறைவாக ஒன்றுமே செய்ய இயலாது. யோனாவுடைய புஸ்தகத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். முதல் அதிகாரத்தினுடைய கடைசி செய்தியாக இது இருந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு மறைவாக எந்த செயலுமே செய்ய முடியாது. நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு வாரம் ஆண்டவர் நம்மளுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்குறாரு. வீட்டில் வேலை செய்கிறோம், வேலை ஸ்தலங்களில் கம்பெனிகளில் வேலை செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையிலே அவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்க வருகிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவரை ஆராதிப்பதற்கு வருவதற்கு முன்பாக இந்த வாரம் முழுவதும் தேவன் என்னை எப்படி நடத்தி வந்திருக்கிறார், அவருடைய சித்தத்திற்கு அல்லது அவருடைய பிரியமான செயலுக்கு நான் உடன்பட்டவனாக வாழ்ந்திருக்கிறேனா, இதெல்லாம் வீட்டில் உட்கார்ந்து நிதானிச்சுட்டு வர வேண்டியது அவசியம். 6 வாரம் தேவன் நம்மளை ஜீவனோட வைத்து பலம் கொடுத்து வேலை செய்ய நம்மளுக்கு பலன் கொடுக்கிறார். பல விதங்களில் நம்ம பயணம் செய்கிறோம். ஆனால் வாரத்தினுடைய கடைசி நாளிலே கடவுள் என்னை எந்த அளவுக்கு ஒவ்வொரு நேரத்தையும் நிமிஷத்தையும் என்னை நடத்தி வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நிதானித்து அறியணும் ஒரு விசுவாசி. நிறைய நேரங்களில் நம்ம மறைச்சு தான் வாழ்கிறோம். நான் செய்கிறது கடவுளுக்கு தெரியாது, நான் செய்கிறத தேவன் பார்க்கல அப்படின்னு எண்ணி நிறைய வேலைகளை செஞ்சிடறோம். யோனாவும் அதை செஞ்சார். இந்த கன்க்ளூஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். யோனாவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற பாடம், யோனாவின் தீர்க்க தரிசனங்கள் அல்ல, அந்த நூலின் தீர்க்க தரிசியாக யோனா தான் நம்மளுக்கு பாடமாக இருக்கிறார். யோனா தீர்க்க தரிசனம் ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார் போய். ஆனால் யோனாவே நமக்கு பாடமாக இருக்கிறார். அந்த இதில் அதான் முக்கியம். யோனா தீர்க்க தரிசன நூல் கிடையாது. யோனாவின் மூலமாக கடவுள் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். மற்ற தீர்க்கதரிசி எல்லாம், தீர்க்க தரிசன நூல்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் யோனா புஸ்தகம் மட்டுமே யோனாவாகிய தீர்க்கதரிசியே நமக்கு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறார். அதில் தீர்க்க தரிசனம் ஒன்று தான் இருக்கும், அவர் போய் வார்த்தையை சொல்றது மட்டும்தான். இப்போ யோனாவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிங்க. யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். 2 முறை வருகிறது. அவன் தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி தன்னை மறைத்து கொள்ள முயற்சி இருக்கிறார். அதுல இன்னொரு வசனம் இருக்கும். 1ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க. அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார். 3 முறை இடம்பெற்றிருக்கிறது. அவன் தேவனுடைய சமூகத்தினின்று விலகி ஓடுகிற மனுஷனாக காணப்படுகிறான். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தங்களை மறைத்து கொள்ள முடியுமா? தேவனுடைய பார்வையிலிருந்து நம்ம மறைஞ்சு கொள்ள முடியுமானா முடியாது. ஆனால் அதை செஞ்சார் யோனா. நாமளும் செய்ய நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்கிறோம். யோனா அதை செய்தார். நான் செய்கிற காரியம் தேவனுக்கு தெரியக்கூடாது
அவருக்கு மறைவாக நம்ம எங்கேயாவது போய் ஓடி ஒளிஞ்சிக்கணும் அல்லது வேறொரு பட்டணத்தில் போய் ஒளிஞ்சிக்கணும்னு நினைச்சார். சங்கீதம் 139வது சங்கீதத்தில் 7வது வசனத்தில் வாசிங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்தில் செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. தாவீதினுடைய சங்கீதத்திலிருந்து இந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். தேவ சமூகத்திலிருந்து தாவீது விலகினார் என்று அங்கே சொல்லவில்லை. நீங்களா அதிகாரத்தை பார்த்தீங்களாக்க, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பூமிக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து எந்த மனிதனும் தன்னை மறைத்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். அதான் அந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீர் எங்கே போனாலும் அங்கேயும் இருக்கிறீர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா எல்லாம் அவருடைய சமூகத்திலிருந்து ஒரு மனிதனும் ஓடி ஒளிய முடியாது. அது முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள் தங்களை மறைத்து வாழ முடியாது. விசுவாசத்தை மறைத்து வாழ முடியாது. தேவனை மறைத்து வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு மறைவாக எதுவுமே வாழ முடியாது. எதுவும் செய்யவும் முடியாது. ஏசாயா புஸ்தகம் 28வது வசனத்தை எடுத்துங்க. ஏசாயாவுடைய தீர்க்கதரிசி புத்தகம் 28வது வசனம் 15ஐயும் 16ஐயும் வாசிங்க. நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். அங்கே 28ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல சொல்றார், நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தம் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. இங்க என்ன சொல்றாருனாக்க, இதெல்லாம் மனிதனால செய்ய முடியாது. நாம போய் மரணத்தோட உடன்படிக்கை பண்ண முடியாது, பாதாளத்தோட ஒப்பந்தம் பண்ண முடியாது. ஆனால் தீர்க்கதரிசி யாரை சொல்லுகிறார்? தேவனுடைய ஜனங்கள் தேவனை விட்டு இந்த உலகத்தினுடைய தேவர்களை சார்ந்தவர்களாக உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை விட்டு மாந்திரியங்களையும் மந்திரவாதிகளையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒப்பனையாக தான் இந்த வார்த்தையை சொல்றார். நான் போய் மரணத்தோட உடன்படிக்கை பண்ண முடியாது, பாதாளத்தோட உடன்படிக்கை பண்ண முடியாது. ஆண்டவர் கடைய நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே அடைந்தோம் என்கிறீர்களே. இப்ப கடவுளுக்கு முன்பாக நீங்க மறைச்சிட்டீங்க, எங்களை பார்க்கவே முடியாது தேவன் என்று சொல்றீங்களே. ஆதால் கர்த்தராகி ஆண்டவர் வைக்கிறார், இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். பழைய ஏற்பாட்டில் வரப்போகிற மேசியா எவ்வளவு மகத்துவம் உள்ளவர். எருசலேமிலே அவரை நான் வைக்கப் போகிறேன் அவர் சொல்கிறார். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதுமான திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்கிறார். வரப்போகிற மேசியா, உங்களை ரட்சிக்க வரப்போகிற மேசியா எவ்வளவு பெரிய விலையேற பெற்றவர் என்பதை அங்கே சொல்கிறார். அவருக்கு முன்பாக எந்த மனுஷனும் தன்னை மறைந்து கொள்ளவே முடியாது. பேதுருக்கு எழுதின நிருபம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6-7. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. விழுவதற்கு ஏதுவான கல்லும், அந்த கல்லிலே மோதுகிறவன் ஒருங்கி போவான். எவ்வளவு அழுத்தமான சத்தியத்தை ஏசையா தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்றார் பாரு. அது விழுவதற்கு ஏதுவான கல். அதை எதிர்த்தோ அல்லது அவருக்கு மறைந்தோ நீங்க எதுவுமே செய்ய முடியாது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11 வசனத்துல 1 கொரிந்தியர் 3:11. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அவரே அஸ்திபாரமா இருக்கிறார். சபையின் அஸ்திபாரமா இருக்கிறார். அவர்தான் தலைக்கு கட்டிடத்திற்கு மூளைக்கல்லா இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவாக நீங்க எதுவுமே செய்ய முடியாது.
எபேசியர் 2 அதிகாரம் 20 வசனத்தில் பார்க்குறோம். எபேசியர் 2 அதிகாரம் 20 வசனத்தில், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். மூளைக்கல்லாய் இருந்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள கடவுளுடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் அவருக்கு மறைவாக இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது. எரேமியாவுடைய புஸ்தகம் 23 அதிகாரம் 23, 24 வாசிங்க. எரேமியாவுடைய புஸ்தகம் 23 அதிகாரம். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். எவனாயிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படிப்பட்ட மகிமையின் கர்த்தருக்கு முன்பாக நாம் மறைந்து வாழ முடியுமா? அல்ல ஓடி ஒளிய முடியுமா? நிறைய வேளைகளை நம்ம தவறு செய்கிறோம். நிறைய தவறுகளை செஞ்சுட்டு பாவ மன்னிப்பே பெறாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்யாம பகிரங்கமா பாத்திரத்தில் பங்கு கொள்றோம். ஊர்ல இருக்கிற அத்தனை பேச்சுகளையும் பேசுறோம். ஆனா நான் விசுவாசி. மோசமான வார்த்தைகளை நாம் பேசுறோம். ஆனா ஞாயிற்றுக்கிழமையில பயபக்தியோடு தேவனுடைய சமூகத்தில் வழி எடுக்கிறோம். ஏன்? கடவுளுக்கு நம்மை மறைக்கிறோம். தேவனுக்கு தெரியாதுன்னு சொல்லி பாவரிக்கை கூட செய்யாம வர்றோம். யோனா தன்னை மறைக்கிறவனாக காணப்பட்டான். ஓடி ஒளிகிறவனாக காணப்பட்டார். தேவனை எதிர்க்கிறவராக இருந்தார். ஆமோசுடைய புஸ்தகம் 9 அதிகாரம். ஆமோஸ் 9 அதிகாரம் 2-4 வரலையும் வாசிங்க. அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கி கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்து கொண்டு வரும். அவர்கள் வான பரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலும் இருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன். அவர்கள் கர்மேலின் கொடுமுடியிலே ஒளித்து கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன். அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன். அவர்கள் தங்கள் சத்துருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொண்டு போட பட்டயத்துக்கு நான் கட்டளையிட்டு என் கண்களை அவர்கள் மேல் நன்மைக்கல்ல தீமைக்கென்றே வைப்பேன். இவ்வளவு பெரிய மகத்துவமுள்ள தேவனுக்கு முன்பாக அவருக்கு மறைவாக எங்கே போய் ஒளிய முடியும்? என்ன மறைந்து வாழ முடியும்? நிறைய வேளைகளை விசுவாசி மறைக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய கடவுளுக்கு கண்ணும் இல்லை காதும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் யோனாவுடைய வாழ்க்கையில் நடந்தது பார்த்தீங்களா? யோனா தேவனுடைய சமூகத்தின் விலகி ஓடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரால் ஓட முடியலை. கடந்த காலத்தில் எடுத்தோம். தேவன் ஆளுகிறவராக இருக்கிறார். மனிதன் இயலாமையிலே இருந்து கொண்டிருக்கிறான். கடவுள் ஆளுகிறார், இயற்கை ஆளுகிறார். மனிதன் இயலாமையிலே தன்னை என்ன செய்கிறான்? தற்காத்துக் கொள்வதற்காக ஓடி ஒளிகிறான். விசுவாசி ஓடி ஒளிகிறோம், தன்னை மறைந்து கொள்கிறோம். நான் செய்கிற தவிர கடவுள் பார்க்கலேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி முடியும்? அங்கே சொல்றார் பாருங்க, கர்மேலின் கொடுமுடியிலே ஒளித்து கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன். கர்த்தருடைய கண்கள் பூமியிலே கண்ணோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாரையும் பார்க்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. 90 சங்கீதத்தில் 8 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 90:8. எங்கள் அக்கிரமங்களே உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களே உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். வெளிச்சத்திலும் நிறுத்தினேன்னு சொல்றார். எதுவுமே மறைக்க முடியாது. பாவ அறிக்கை செய்யாதபடிக்கு தயவு செய்து இதில் பங்கெடுத்துக் கூடாது. அதனால தான் வாரந்தோறும் சொல்றோம். இது அவருடைய சரீரத்துக்கு ஒப்பானது. அவருடைய மரணத்தை நான் நினைவு கூறுகிறோம். நம்முடைய பாவத்தை மறைச்சிட்டு, அக்கிரமத்தை மறைச்சிட்டு, எல்லாவற்றையும் மறைத்து விட்டு ஆண்டுடைய சமூகத்தில் இதிலே பகிரங்கமாய் பங்கு கொள்வோமானால் கொரிந்தியரிலே சொல்லப்பட்ட அத்தனை விதமான காரியங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். அதை மறந்துடக்கூடாது. யோபுடைய புஸ்தகம் 26 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. யோபு 26:6. அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாதிருக்கிறது. அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாதிருக்கிறது. அவ்வளோ பெரிய சர்வ வல்லமை எழுதி அவருடைய கரத்தில் இது உருவாக்கி இருக்கிறார். நீ எங்கேயும் போய் ஓடி ஒளிய முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து தன்னை மறைத்து கொள்ளவே முடியாது. 34 அதிகாரம் எடுத்துங்க. யோபு 34 அதிகாரம் 21 24 வரலையும். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்குகிறது, அவர்களுடைய நடக்கைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். அக்கிரமக்காரர் ஒளித்துக் கொள்ளத்தக்க அந்தகாரமும் இல்லை, மரண இருளும் இல்லை.
மனுஷன் தேவனுடைய வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்றையும் சுமத்த மாட்டார். ஆராய்ந்து முடியாத நியாயமாய் அவர் வல்லமையுள்ளவர்களை நொறுக்கி வேறே மனுஷரை அவர்கள் ஸ்தானத்திலே இவ்வளவு பெரிய நிறுத்துகிறார். மகத்துவமுள்ள தெய்வத்துக்கு முன்பாக என்ன செய்ய முடியும் நீங்களும் நான்? இதெல்லாம் நம்ம மறந்து போயிடும், எல்லாவற்றையும் மறந்து போயிடும். எபிரேயர் 4:13. எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வெளியரங்கம், நிர்வாணமாகவும் வெளியரங்கமாகவும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது, எல்லாமே நிறுவனமாயும் இருக்கிறது. நாம தான் நினைச்சுக்கிறோம், நான் செய்யறத பார்க்கல கடவுள், நான் பேசுறத தேவன் பார்க்கல அப்படின்னு பேசுறோம், பார்க்குறோம், தவறுகளை செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பகிரங்கமாக 10 அப்பத்திலையும் பாத்திரத்திலையும் பங்கு கொள்கிறோம். எல்லாவற்றையும் பார்க்கிற கடவுள். இப்போ சாட்சி பார்த்தோம், என் கண்ணீரை அவர் துருத்தியிலே நிறுத்தி வைத்திருக்கிறார். அதை வச்சிருக்கிறவர் இதில் பகிரங்கமாக பங்கு கொள்றதை பார்க்க மாட்டாரா என்ன? நீங்க கூக்குருடைய சத்தத்தை, உங்களுடைய கண்ணீரை துருத்தியில் நிறுத்தி வைத்திருக்கிற கர்த்தர் பகிரங்கமாக இந்த உலகத்தில் நீங்க பாவத்தோடு ஒரு வாழ்ந்து கொண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமா இதுல பங்கெடுக்கன்னு சொல்லி வந்தாக்க அது எப்படி பார்க்காம இருப்பார்? அவர் தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்து இதை நியமித்து வைத்திருக்கிறார். எது மேலானன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப விசுவாசம் என்ன செய்யணும்னாக்க, இந்த வாரத்துல கடவுள் என்னை எப்படி நடத்தினார், நான் எங்கே விழுந்திருக்கிறேன், எங்கே தவறி இருக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமா எங்கே நடக்கல, நான் எங்கே அப்படிப்பட்ட பேசுகளை பேசினேன், இது எல்லாவற்றையும் ஆராய்ந்து அமர்ந்து தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் இதை செய்யாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளன்னு சொல்லணும். அப்படி பாவ அறிக்கையாவை செஞ்சுட்டு தான் இங்கே வரணும். ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இந்த வாரத்தில் நான் பிரியமா உனக்கு நடக்கலை, அதெல்லாம் இந்த கடவுள்கிட்ட ஒத்து வராது. நீங்கள் அனுதினமும் தேவனுடைய சமூகத்திலே கடந்து போகணும். அனுதினமும் ஆண்டவரோடு கூட இடைப்படணும், அவரோடு கூட உறவு கொள்ளணும். என்னை நாளில் எப்படி ஆண்டவரை நடத்துனீங்க? எவ்வளோ பெரிய ஆச்சரியமுள்ள கடவுள். நான் இதை சொல்லாமல் இருக்க முடியலை. நேற்று எங்கள் வீட்டில் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எங்களை நேர்வழியாய் நடத்தி கொண்டு போங்க. எலேசரை எப்படி நேர்வழியாக நடத்தி கொண்டு போனீங்களோ அதே மாதிரி என்னை நடத்திட்டு போங்கன்னு சொன்னேன். நேற்று பொண்ணுக்காக வீடு பார்க்கறதுக்காக நாங்கள் வேலூருக்கு போனோம். போய் ஹாஸ்டலில் கேட்டோம், ஹாஸ்டல் இடம் இல்லைன்ட்டாங்க. நாங்கள் வெளியில் பார்க்கன்னு சொன்னாங்க. வெளியில் போய் முதல்ல ஒரு வீட்டில் விசாரிக்கிறோம். அவங்க நம்பர் கொடுத்தாங்க. அந்த நம்பரை வாங்கிட்டு நாங்கள் வேறு இடத்துல தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கடைசியில் எங்கே நம்பர் வாங்கினோன்னா அந்த வீட்டில் தான் எங்களுக்கு இடமே கிடைச்சது. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்காரு. எப்போ? ஆண்டவருக்கு மறைவாக நாம் எதுவுமே செய்யக்கூடாது. எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது. ஒருவேளை நான் தவறலாம், நான் விழுந்து போகலாம், ஆனால் கடவுள் என்னோடு கூட பேசுகிறவராக இருக்கார். அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குதா? உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வச்சுக்கிட்டு எப்படி ஆண்டவருக்கு மறைவா வாழ முடியும்? எனக்குள்ளே கடவுள் வாசம் பண்ணுகிறார். நான் என்றைக்கு கடவுள் எனக்குள்ளே வருகிறாரோ அன்னையிலேருந்து கடவுளுடைய பிள்ளை. அவரை நான் வச்சுக்கிட்டு நான் எப்படி ஆண்டவருக்கு மறைவாக எதுவும் செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. யோனா அப்படிதான் நினைச்சார். அதை நினைச்சுக்கிட்டு தான் ஆண்டவரை எதிர்த்தார். நான் போக முடியாது, நான் செய்ய மாட்டேன். ஆனால் அவருக்கு முன்பாக எதுவுமே நடக்காதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? பரிசுத்த ஆவியானத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இதயத்தை திருப்பினது என்ன? இதுதான் நடக்குது நம்முடைய வாழ்க்கையில். ஆண்டவருக்கு எதிராக பொய் சொல்லும்படி நம்முடைய இருதயத்தை சாத்தான் திருப்புகிறான். அதுக்கு இடம் கொடுக்கிறோம். யூதாஸ் எப்படி சாத்தானுக்கு இடம் கொடுத்தானோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் அதை நம்ம செய்யறோம். 9வது வசனத்தை வாசிங்க. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியில வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். ஒருமனப்பட்டது என்ன? முடியாது. எப்படிமா முடியும்? ஆண்டவருடைய சமூகத்தில் 2 பேரும் சேர்ந்து மறைக்கிறாங்க. நீங்கள் ஒருமனப்பட்டது அது எப்படி முடியும்?
வேதனைக்குரிய ஒரு சம்பவம். கடவுளுக்கு முன்பாக, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக நாம் மறைத்து வாழ முடியாது. 2 நாளாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கங்க. 2 நாளாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. அப்படியே 9வது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். இந்த பகுதியை நீங்க போய் வீட்டில் வாட்சி பாருங்க. 2 நாளாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் யூதாவின் ராஜாவாக ஆசா இருக்கிறார். இஸ்ரவேலினுடைய ராஜாவாக பாஷா இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவை எதிர்ப்பதற்காக ஆஷா மிகப்பெரிய தந்திரமான ஒரு செயலை செய்கிறார். ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழுகின்ற அந்நிய ராஜாவாகிய அசீரிய ராஜாவிடத்திலே போய் அவன் சேர்ந்து கொள்கிறத பார்க்கிறோம். அவனை வச்சு இஸ்ரவேலின் ராஜாவை அடிக்கிறதுக்கு துணிகரம் கொள்கிறவனா இருக்கிறான். அதுக்கு என்ன செய்யறான்? ரொம்ப 3வது வசனத்தை வாசிங்க. எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். இதுல இன்னொரு வசனம் வரும் பாருங்க. அதுல தேவனுடைய ஆலயத்திலிருந்து அவன் எடுத்து கொடுப்பான்னு சொல்லி அதே அதிகாரத்துல. அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களிலும் வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவிடத்துக்கு அனுப்பி சீரிய ராஜாவிடத்திலே கொடுத்தான். பாத்தீங்களா? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பொருளை எடுத்து அந்நிய ராஜாவாகிய சீரிய ராஜாவிடத்திலே கொடுத்து இஸ்ரவேலின் ராஜாவை அடிக்க சொல்றான். அதுக்கு தான் 9வது வசனத்துல சொல்றாரு. 9வது வசனத்தை வாசிங்க மறுபடியும். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் இந்த விஷயத்தில் மதி இல்லாதவனாய் இருந்தீரே, ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு ராஜா தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை துன்புறுத்தும்படியாக பாஷாவை அடிக்கும்படியாக ஆசா சூழ்ச்சி செய்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா எனக்கு மறைவா நீ எதுவுமே செய்ய முடியாது, உனக்கு தெரியாதா? இன்னையிலேருந்து உனக்கு யுத்தம் தொடங்குன்னு சொல்றார். எவ்வளவு மகத்துவமுள்ள கடவுள்! அவருக்கு மறைவாக நாம் எதுவுமே செய்ய முடியாது, எங்கேயும் ஓடி போய் ஒழுக முடியாது, ஆண்டவரை எதிர்த்து வாழவும் முடியாது. தேவனுடைய பிள்ளைகளா நீங்கள் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த உலகத்திலே வாழும்போது. நம்ம செய்கின்ற செயலை தேவன் பார்க்கவில்லை என்று நான் நினைக்கக்கூடாது. நினிவே ஜனங்களை அன்பு கூறுவதற்கு பதிலாக யோனா வெறுக்கிற மனிதனாக வாழ்ந்தான். யோனா ஜெபம் செய்யும் போது, ஐயோ நாம் துன்பத்தில் இருக்கிறோம், எங்களுக்காக ஜெபிங்கள் என்று சொன்னபோது ஜெபிக்காத ஒரு மனிதனாக காணப்பட்டான். மாலுமிகள் எங்களுக்கு உதவுங்கள் என்று சொன்னபோது அவர்களுக்கு உதவாத ஒரு மனிதனாக காணப்பட்டான். அவன் தூங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக மாறி போனதை பார்க்கிறோம். நிறைய வேளையில் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஜெபிக்கிற நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறது இல்லை, அன்பு செலுத்துகிற நேரத்தில் அன்பு செலுத்துறது இல்லை, உதவி செய்கிற நேரத்தில் உதவி செய்கிறது இல்லை. நாம் தூங்குகிறவர்களாக இந்த உலகத்தில். நீங்கள் எப்படி இருந்தாலும் தேவன் தம்முடைய சித்தத்தை செய்ய நினைத்தாரானால் நீங்கள் எங்கேயும் போய் ஓடி ஒளியவே முடியாது. உங்களை கொண்டு அந்த காரியத்தை செய்து முடிக்கவே செய்வார். அதை மறந்துடாதீங்க. ஆண்டவருக்கு மறைச்சிக்கிட்டு நான் போய் இதெல்லாம் செய்ய மாட்டேன், அதெல்லாம் செய்ய மாட்டேன், ஊழியத்துக்கு வர மாட்டேன், அதுக்கு வர மாட்டேன், இதுக்கு வர மாட்டேன், எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் உங்களை தீர்மானிச்சுட்டாக்க அவருக்கு மறைவாக நீங்கள் எந்த காரியத்தையும் செய்ய முடியாதுங்கிறது தான் வேதமலுக்கு சொல்கிறது. 2வது காரியம் மனிதன் மனசாட்சி. முதலாவது நம்ம பார்த்தோம், கடவுளுக்கு முன்பாக நாம் மறைந்து வாழ முடியாது, மறைவாக ஒன்றுமே செய்ய முடியாது. 2வது மனிதனும் மனசாட்சியும் அப்படின்னு தலைப்புல தான் பார்க்க போறோம். வசனம் 6வது வசனத்தை வாசிங்க. யோனா. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றான். அவர்கள், யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று
ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. 13 வசனம். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமற் போயிற்று. எவ்வளவு மனசாட்சியோடு கூட புறஜாதி ஜனங்கள் செயல்படுகிறார்கள் பாருங்க. அவருடைய மனசாட்சி நல்லா செயல்படுது. ஆனால் மனசாட்சியிலே மறுத்து போன யோனா தூங்கி கொண்டிருக்கிறார். அவன் சொல்றான் 7வது வசனத்துல, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று அறியும்படிக்கு சீட்டு போடும் வாருங்கள் என்று சொல்றாங்க. அவங்களுக்குள்ள பதட்டம், கப்பல் மூழ்க போகுது, எல்லாவற்றையும் தூக்கி தண்ணிக்குள்ள போடுறாங்க, பரபரப்பா வேலை நடக்குது. ஐயோ நம்ம கடவுளை வேண்டிக்கொள்ளுன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அவன் எந்த கடவுளை வணங்கினான்னு சொல்லப்படலை, ஆனா சுவாமி ஏதாவது வேலை செய்வார்னு சொல்லி செய்கிறாங்க. ஆனா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற யோனா தூங்கி கொண்டிருக்கிறவனாக காணப்பட்டான். மனசாட்சி சூடுண்ட ஒரு மனிதனாக காணப்படுறத பார்க்கிறோம். நிறைய வேளையில் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஜெபிக்கிறதுக்கு நம்ம நிறைய நேரங்களில் சொல்றோம், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எந்த நேரத்தில் ஜெபிப்பீங்க? அதற்கு நேரம் ஒதுக்கி வச்சிருக்கீங்களா உங்களுடைய வாழ்க்கையில? இப்போ ஒரு காரியத்தை வந்து நம்ம சபையில் அறிவிக்கிறோம், அறிவிக்கும் போது நோட் பண்ணிக்கிறோம் அல்லது மனசுல ஏற்றிக்கிறோம். நம்ம வீட்டில் போயிட்டு இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறோமா? நம்ம நிறைய வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறதுக்கே நேரம் இருக்க மாட்டேங்குது. அதான் உண்மை. நம்முடைய வேலை, ஆனால் கடவுள் அதெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்காரு. குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை என்னால் தனிப்பட்ட ஜெபத்தில் என்னால் முடியலன்னு சொன்னால் குடும்ப ஜெபத்தை கடவுள் உருவாக்கி வச்சிருக்காரு, அங்கே நான் செய்யணும். இந்த உலகத்திலே நீங்களும் நானும் மனசாட்சியின்படி வாழ்கிறவர் அல்ல. மனசாட்சியை விட பெரியவர் பரிசுத்த ஆவியான கடவுள். அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய வார்த்தையின்படியாக நாம் வாழக்கூடியவங்க, அதை மறந்துடாதீங்க. இந்த உலக மனுஷன் மனசாட்சியின்படி வாழுவான். அவன் மனசாட்சியை நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கு. யோனாவில் பார்த்தீங்கன்னாக்க டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த வேலையை பார்க்குறாங்க. ஐயோ சீட்டு போடுவோம் வாங்க, யார் மேலே யார் இதனால இப்படி வருது எல்லாம் செய்கிறான். ஆனால் ஆண்டவரை இரட்சகராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தூங்கி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய வேலையில நம்ம அப்படிதான் இருக்கிறோங்க. நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் ஜெபம் பண்ணலையா கடவுள் கேட்க போறதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே ஓடி இருந்துச்சுன்னா நம்ம எதையும் குறிச்சுமே கவலைப்பட மாட்டோம். யோனாவுக்கு அப்படி தான் நடந்துச்சு. அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. முடிவெடுக்கிறார், சாதாரண இயல்பான மனிதனை போல முடிவெடுக்கிறார். ஆண்டவர் சொன்னதை கேட்க வேணாம், அந்த ஜனங்கள் ரசிக்கக்கூடாது, அவன் அழியணும்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் முடிவெடுக்கிறார். தீர்மானித்தபடியே ஓடுறார். போகும்போது அவருக்கு படகு ஆயத்தமாக இருக்கிறது, கப்பல் ஆயத்தமாக இருக்கிறது. கப்பல் ஏறி பயணம் செய்கிறார். நல்ல பயணம்தான். ஆனால் தேவன் அங்கே செயல்படுகிறார், கடவுள் ஆளுகிறார். அவருடைய மறைவுக்கு முன்பாக நாம் எதுவுமே பண்ண முடியாது என்பதை யோனா அறிந்து கொள்ளணும். கடவுள் செயல்படுகிறார், பெருங்காற்றை அனுப்புகிறார். நிறைய நேரங்களில் நம்முடைய பயணம் அப்படிதான் போகும். எந்த பிரச்சனையும் இருக்காது. கப்பல் நல்ல சுகமாக போகிறது மாதிரி இருக்கும். போனோம், இடம் கிடைச்சிருச்சு, ஏறிட்டோம், நல்லா தான் பயணம் செய்கிறோம். விசுவாச வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையுமே இல்லை, அழகாக பயணம் செஞ்சு கொண்டே போகிறோம். ஆனால் திடீர்னு கொந்தளிப்போம், புயலும் காற்றும் வரும்போது தான் பதறுவோம். அப்போ தான் நிதானிப்போம். ஐயோ என் வாழ்க்கையில் ஏன் வந்துச்சு, அதனுடைய வார்த்தையின்படி நடக்கலையே, என் மனசாட்சியின்படி ஓடிட்டு இருந்தேனே, நான் விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு இந்த உலகத்தின் பிரகாரம் வாழ்வேனானால், என் மனசாட்சியின்படி வாழ்வேனானால் நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழவே முடியாது. நான் மனசாட்சியின்படி அல்ல, கடவுளுடைய வார்த்தையின்படி வாழுகிறவன். பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறார், அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு அப்படிதான் வாழணும். ஸோ யோனாவை போல நம்ம மனசாட்சியின்படி இந்த உலகத்திலே சாதாரண இயல்பான மனிதனாக வாழ்வோமானால் யோனாவை போல நாமும் ஒரு இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்துவார். அது மிக கடினமான ஒரு இடமா இருக்கும். அது நம்மளால் தாங்கவே முடியாது. அங்கே இருந்துக்கிட்டு கதறுவோம்.
யோனாவை அந்த சூழ்நிலையில தான் கொண்டு போய் நிறுத்தினார் கடவுள். யோனா கேட்கல, ஆண்டவரே எனக்கு ஒரு மீனை ஏற்படுத்துங்கன்னு யோனா கேட்டதை எங்கேயும் சொல்ல முடியாது. யோனாவை கேட்டாரு? யோனா கேட்கல. யோனாவே தன்னுடைய மனசாட்சியிலே சூடுண்டவனாய் செயல்படுகிறத பார்க்கிறோம். என்ன தூக்கி போடு, நான் செத்தாலும் பரவாயில்ல, அது சரியாயிரும். அவனுக்கு தெரியுது யோனா கப்பலில் இல்லை என்று சொன்னால் அங்கே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் சொல்லி யோனாவுக்கு தெரியுது. இவ்வளவும் தெரிந்த மனிதன் ஜெபிக்க சொல்லும்போது ஜெபிக்கவில்லை. எவ்வளோ மனசாட்சியிலே சூடுண்ட ஒரு மனிதனாக இருக்கிறான் பார்த்தீங்களா? சங்கீதம் 109:105 வசனத்தில், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. நாம் வசனத்தின்படி வாழ்கிறவர். இந்த உலகத்திலே வார்த்தையின்படி வாழணும். நான் போகிற இடத்துல, நான் வருகிற இடத்துல எல்லாம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அது எனக்கு வெளிச்சமா இருக்கணும், அது எனக்கு தீபமா இருக்குன்னு சொல்லி எந்த ஒரு விசுவாசி தன்னுடைய பாதைகளில் நினைச்சு போறானோ அவன் தான் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். அதை மறந்துடாதீங்க. எபேசியர் 5:4. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். நிறைய நேரங்களில் நம்ம அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கிறோம், தூங்கிக் கொண்டே இருக்கிறோம். தூங்குகிற நீ எழுந்திருன்னு சொல்றார். யோனா தூங்கிக் கொண்டிருக்கிற மனிதனாக மாறி போனான். நம் மனசாட்சியின்படி வாழ்கிறவர் அல்ல, அவன் மனசாட்சியை நாடி இயல்பான ஒரு மனிதனை போல ஓடிக்கொண்டிருந்தான். அதான் பிரச்சனை அவனுக்கு. ஸோ அந்த மனிதர்களை குறித்து அவன் கவலைப்படலை. அவங்கள காப்பாற்றணும், அவங்கள கரை சேர்க்கணும், அந்த எண்ணமே இல்லாத ஒரு மனிதனாக ஓடிக்கொண்டிருந்த யோனா மனசாட்சியிலே சூடுண்ட ஒரு மனிதனாக மாறி போனான். நிறைய வேளையில் நீங்களும் நானும் அதை செய்ய முடியும். கடவுளை எதிர்க்கிறவனாக நான் இருந்திருக்கிறேன். என்னுடைய விசுவாச பயணத்தில் கடவுளை அநேக வேளையிலே எதிர்க்கிறவனாக, கடவுளை விட்டு ஓடுகிறவனாக, கடவுளுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாதவனாக என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் நான் திருமணமாகி கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் வந்து விட்டது. யோனாவை போல என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் நான் நல்லா ஓடுனெல்லாம் சொல்ல முடியாது. அநேக வேளையில் நான் தேவனை எதிர்க்கிறவளாக இருந்திருக்கிறேன். கடவுளை வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனாக வாழ்ந்திருக்கிறேன். வேதத்தில் ஒரு சிலர் இருந்திருக்கலாம், நான் இல்லை, நான் ஒத்துக்கிறதா வேணும். யோனா ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவன் அப்படிப்பட்ட மனிதனாகவே வாழ்ந்தான். அப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டுதான் ஒரு மோசேயை, பலவீனமான மோசேயை கொண்டு, பலவீனப்பட்ட ஆபிரகாமை கொண்டு, பலவீனமான தாவீதை கொண்டு, பலவீனமான சாலமோனை கொண்டுதான் தேவன் திருச்சபையை பழைய ஏற்பாட்டு காலத்திலே கட்டி கொண்டு வந்தார். அதை மறந்துடாதே. நாம் அநேக வழியில் பலகீனப்படுகிறோம், தேவனுக்கு எதிராக செயல்படுகிறோம், தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அதற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் கடவுள் அன்பு உள்ளவராயிருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில அவர் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார். மோசே அநேக வேளையிலே விழுந்து போன மனிதனாக இருந்தார், கடவுளை விடவில்லை. ஆபிரகாம் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே தொடர்ந்து என்ன செய்து கொண்டதால் அநேக இடங்களை தவறிக்கொண்டே இருந்தார். தாவீதனுடைய விசுவாச வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே தவறினார். சாலமோன் தவறினார். அவர்களை கொண்டுதான் கடவுள் திருச்சபையை உருவாக்கி கட்டி கொண்டிருக்கிறார். பலவீனமான உங்களையும் என்னையும் கொண்டுதான் புதிய ஏற்பட்ட திருச்சபையை ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. கடவுள் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 4:1. 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். மனசாட்சியிலே சூடுண்ட மனிதர்களாய் இந்த உலகத்தினுடைய ஆசாவாசங்களுக்கும் பிசாசுடைய ஆலோசனைகளுக்கும் செவி கொடுத்து விசுவாச வாழ்க்கையை விட்டு விலகி போவார்கள் சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு மறைவாக நீங்களும் நான் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த உலகத்திலே வாழும்போது பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து நாம் வாழ வேண்டும். நம்முடைய மனசாட்சியின்படி நாம் வாழக்கூடாது.
மனசாட்சியை விட பெரிய தெய்வம் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய ஆலோசனைப்படி நடக்கணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்னை நடத்துகிறது, ஆவியான தேவன் என்னை நடத்துகிறார்னு சொல்லி அதன்படி நாம் நடந்து போகும்போது தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை வெற்றியுள்ளதாக போய் சேரும். நாம் மனசாட்சியின்படி வாழக்கூடாது. ஒவ்வொரு தீர்மானமும் யோனா தன்னுடைய மனசாட்சியின்படியாக அவர் அங்கே தீர்மானம் பண்ணினார். கடவுளை சார்ந்து வாழவில்லை, கடவுளை சார்ந்து எந்த தீர்மானம் எடுக்கவில்லை. நான் ஓடணும், தேவனுக்கு மறைமாக ஓடணும், நான் ஜெபிக்கக்கூடாது, என்னை தூக்கி போட்டுருங்க, நீங்கள் உங்களுடைய பிரயாணம் சுகமாக இருக்குன்னு சொன்னார். எத்தனை வேளையிலே நாம் அப்படிப்பட்ட தேவனை எதிர்க்கிற பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. பவுல் சொல்லுகிறார், நான் முற்றிலும் தேறினவன் என்று சொல்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொல்லுகிறார். அவ்வளோ பெரிய மகத்துவமுள்ள தேவனுடைய மனுஷன் சொல்கிறார், நான் எல்லாத்துலேயும் தேறினவன் அப்படின்னு சொல்லுது. நான் அதை சொல்ல முடியும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ அநேக நேரங்களிலே யோனா தப்பெண்ணம் கொண்ட மனிதனாக இருந்தார். அவர் இஸ்ரவேலருக்கு மட்டுமே தெய்வம் என்பதை அவர் தன்னுடைய மனசாட்சியின்படி செயல்படுகிறவராக இருந்தார். இந்த தெய்வம் சர்வ பூமிக்கு மாண்டவர் என்பதை யோனா மறந்து போனார். இஸ்ரவேலரை மட்டுமே அவரை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களை மட்டுமே காப்பாற்ற வேண்டும், புறஜாதி இனங்களை அழிக்க வேண்டும் என்ற தப்பெண்ணம் உடையவனாக யோனா இருந்தார். அதனால தான் அவன் காப்பாற்றக்கூடாது ஆண்டவரே, அவனை ஏன் நீங்கள் காப்பாற்றுறீங்க, அந்த மாதிரி எண்ணங்களுக்கு அவர் வந்தார். சூடுண்ட மனசாட்சியிலே இந்த உலகத்திலே வாழ்வோமானால் யோனாவை போல கடவுள் நம்மை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி வைத்து விடுவார். அது ஒரு கடினமான ஒரு இடமா இருக்கும். அன்னைக்கு நான் சொன்னது மாதிரி அந்த உலகத்திலே கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்வோமானால் நாம் வாழுகிற இடம் பூமி அல்ல, அது மீனின் வயிறு. அது எவ்வளவு கஷ்டம்னு யோனாவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அது எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை யோனாவுக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் விசுவாசத்தின்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஸோ ஒரு பக்தியுள்ளவன் ஜெபிக்கணும், கீழ்ப்படியணும், கடவுளை தொழுது கொள்ளணும். ஏதாவது ஒரு காரியத்தை யோனா முதலதிகாரத்தில் செஞ்சாருன்னு சொன்னுங்க, கிடையாது. முதலதிகாரத்தில் பக்தி இல்லாத மனிதன் கடவுளை தேடி ஓடுறான். பக்தி இல்லாத மனிதன் ஐயோ ஏதாவது செய்யணுமே பிரயாசப்படுறான். ஆனால் அத்தனை வேலைகளையும் உடைய ஒரு மனிதன் ஒரு வேலையுமே செய்யாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் 69ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோட கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேனாகிய இயேசுவோட கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. மனசாட்சியிலே சூடுண்ட ஒரு மனிதனாக பேதுரு மாறி போனதை பார்க்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கை செய்த ஒரு மனிதன். ஆண்டவரே நாங்கள் எங்கே போகும், எல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்ன மனிதன் மனசாட்சியிலே சூடுண்டவனாய் கடவுளை நான் அறியேன் என்று சொல்லி 3 வருடம் அவரோடு கூட பயணித்து, அவரோடு கூட உண்டு, அவரோடு கூட ஊழியம் செய்து, அவர் பாதையிலே நடந்த ஒரு மனிதன் சொல்கிறான், அவரை நான் அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களால் என்னாலே முடியாதாது? பேதுரு அதை செய்தார். ஸோ புறஜாதி ஜனங்களுடைய மனசாட்சி எந்த அளவுக்கு அருமையாக செயல்படுகிறத யோனாவுடைய புத்தகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 13ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமற் போயிற்று. மனசாட்சியில எவ்வளவு அழகா செயல்படுறாங்கன்னு பாருங்க. இந்த மனிதனால தான் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்ததுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு.
யோனா என்ற ஒரு மனிதன் கடவுளுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறதுனாலே அந்த வார்த்தையை கேட்டவனை பயப்படுறான். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருடைய சமூகத்தில் நான் விலகி ஓடுகிறேன்னு சொன்னவனை கேட்டவனை பயந்து போறாங்க. பயந்து போனவங்க என்ன செஞ்சிருக்கணும், இந்த மனுஷனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது, இவனை கொண்டு போடலாம் அல்லது அவனை குற்றப்படுத்தலாம்னு சொன்னா ஒண்ணுமே செய்யல. அவனை காப்பாற்றுவதற்கு வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாக தண்டு வலித்தார்கள். அவனை குற்றப்படுத்தல, நீ தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் சொல்லல, அவனை கரை சேர்க்கும்படி வேகமாய் தண்டு வலித்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அவன் மனசாட்சி இவ்வளவு அழகா வேலை செய்து பாருங்க. இவ்வளவு பெரிய செயலுக்கு இவன் தான் காரணம்னு தெரிஞ்சும் அவனை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கிறான். பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய மனசாட்சி அவனுக்கு. ஆனால் யோனா மனசாட்சியிலே சூடுண்ட மனிதனாய் அங்கே படுத்து உறங்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். 14 வசனத்தை வாசிங்க இப்போ. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர், உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. மனசாட்சியின்படி செய்யறாங்க. இந்த மனிதனால தான் வருதுன்னு சொல்லி தண்டு வலிச்சு பார்க்குறாங்க. அவனை காப்பாற்றல் பார்க்க முடியல. கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவன்கிட்ட வேதம் கிடையாது, அவன்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அவன்கிட்ட இயேசு இல்லை, அவனிடத்துல கர்த்தர் இல்லை. அவன் மனசாட்சி ஒழுங்கா செயல்படுது. அவன் கர்த்தருக்கு பலியிடுறான், அவன் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறான். ஆனால் எல்லாவற்றையும் வைத்திருக்கிற யோனா, தீர்க்கதரிசி என்ற பட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிற யோனா படகிலே அடித்தட்டில் போய் உறங்கி கொண்டிருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது. எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இது வராதா என்ன? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒரு நாளில் வரும்போது நீங்களும் நானும் எப்படி இருப்போம்? நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுது. தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்திலே நாம் பயணம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும்போது எதையுமே நான் கண்டுக்கிற மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் நான் விசுவாசியா இருக்கிறதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஸோ நாம் எப்போதுமே மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். யோனா அவிவிசுவாசியான ஜனங்களுக்கு மத்தியிலே முன்மாதிரியா இருக்க வேண்டிய ஒரு மனிதன் அவிவிசுவாசியை விட கேடானவனாக அங்கே உறங்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். நம்ம ஆண்டவர் வேலையில் வச்சிருக்கிறாரு, நான் வேலை பார்க்குறோம். வேலை பார்க்குற இடத்துல நம்ம சாட்சி உள்ளவர்களாக வாழணும். என்னை பார்த்து ஒருத்தன் எங்க சிவன்னு சொல்லணும். இப்போ அவன்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறான், கர்த்தரை அறிந்து கொள்ளாத ஒரு மனிதன் கர்த்தருக்கு பலி செலுத்துறான், கர்த்தர்னா என்னன்னே தெரியாத மனிதன் கர்த்தரை கர்த்தாவேன்னு சொல்லி கூப்பிடுறான். எல்லாவற்றையும் வச்சிருக்கிற நீங்களும் நானும் இந்த வேலையை நான் செய்யாமல் இருந்தேன்னா நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதில் என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இவன் அப்படிதான் இருந்தார். அவர்கிட்ட வேதம் இருந்தது, அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர்கிட்ட கர்த்தர் இருந்தார், ஆவியான தேவன் இருந்தார், எல்லாம் இருந்தும் நான் எந்த வேலையுமே செய்யாமல் இருந்தேன். எனக்கு ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தும் எவ்வளவு தாறுமாறாக சில வேலைகளை நடந்து கொள்கிறோங்கிறத நம்ம மறந்து போயிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை வைத்துக்கொண்டே நாம் அநேக வழியிலே அவருக்கு துக்கப்படுத்துகிறோம், துக்கமான செயல்களை நாம் செய்கிறோம். யோனா ஒரு எச்சரிப்பின் பாடமாக இந்த இடத்துல, அதனால தான் ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னோம், யோனா ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான். யோனா என்ற தீர்க்கதரிசியை நமக்கு பாடமாக இங்கே இருக்கிறது, அதான் முக்கியம். ஸோ மாலுமிகள் அவன் அறிஞ்சுக்கிட்டான் கர்த்தரை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்று சொல்லி அறிக்கை செய்கிறான். 14வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் அவருடைய சமூகத்தை விட்டு ஒருவனும் ஓட முடியாது என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஏன்? அவனை தூக்கி போட்டவனையுமே சமுத்திரம் அடங்கியது. அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டான், இவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்பதை மாலுமிகள் அறிந்து கொண்டார்கள். அவருடைய சமூகத்தை விட்டு ஓட முடியாது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர் ரட்சிக்கிறவரும் நீதி செய்கிற தெய்வனுமாய் இருக்கிறார் என்பதையும் அறிந்து கொண்டார்கள். அவர் அங்கே செஞ்சார். அவர் ரட்சிக்கிற தெய்வம், அவரை காப்பாற்றினார். அவர் நீதி செய்கிற தெய்வனாக இருந்தார். அதை மாலுமிகள் பார்த்தாங்க. புறஜாதி இனத்தவர்கள் அவர்கள் பார்த்தாங்க. அவர்கள் கர்த்தர்னு என்னன்னு தெரியாது, வேதம்னு என்னன்னு தெரியாது, அவங்க கண்டாங்க.
அவரை நோக்கி கூப்பிடும்போது மன்னிக்கிறவராகவும் காப்பாற்றுகிறவராகவும் இருக்கிறார் என்பதை மாலுமிகள் கண்டு கொண்டார். இவ்வளவு விஷயத்தையும் அவன் மனசாட்சியிலே எல்லாவற்றையும் அழகாக கண்டு கொண்டான். மனசாட்சியிலே சூடுண்ட ஒரு மனிதனாக யோனா தாறுமாறாக நடந்து கொண்டதை நம்ம பார்க்குறோம். ஒரு வேலையும் செய்யலை. முதல் அதிகாரம் முழுவதும் எந்த வேலையும் செய்யாத ஒரு மனிதனாய் தூங்கி கொண்டிருக்கிற மனிதனாக அவன் இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஸோ கடவுள் ஆளுகிறார் என்பதை அந்த ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். இயற்கையில் நடக்குது, எல்லாம் நடக்குது. பூமி அதிர்ச்சி நடக்குது, அங்கங்கே எல்லா சூழ்நிலையும் நடக்குது. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் நான் மறிந்து கொள்வது கடவுள் ஆளுகிறார். அவர் என்னை ஆளுகிறார். இந்த எண்ணமோக்கில் வரணும். புறஜாதி இனத்தவர் மாலுமிகள் அதை அறிந்து கொண்டு கடந்து போனார்கள். தேவன் எவ்வளவு பெரிய மகத்துவமுள்ள தெய்வம் என்பதை மாலுமிகள் அறிந்து கொண்டு போனார்கள். யோனா அறிந்து கொள்ள முடியாதவனாய் இருந்தான். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியாக 2ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனத்தை மட்டும் வாசித்து முடிப்போம். 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். உன் விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஒருவேளை ஆண்டவரே, நான் இருந்த ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, உன் மீது கொண்டு வந்த பற்று, நீ என் மீது வைத்திருந்த இரக்கம் எல்லாவற்றையும் மறந்த மனிதனாக, மனசாட்சியிலே சூடுண்ட மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி நாம் நினைப்போமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், விளக்கு தண்டை உன்னிலிருந்து நான் எடுத்து போடுவேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ தொடர்ந்து இப்படி இருந்து கொண்டிருப்பாயானால், நீ மனம் திரும்பாத பட்சத்தில், தேவனுடைய வார்த்தையை கேட்டும் அதற்கு கீழ்ப்படியாத பட்சத்திலே உடைய விளக்கு தண்டை எடுத்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போமானால், ஒருவேளை என்னிடத்திலே உங்களிடத்திலே அந்த குறைவான காரியங்கள் இருக்குமானால் நாம் இப்பொழுது என்னுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். விசுவாசியாகிய யோனா அவிவிசுவாசிகளுக்கு முன்பாக ஒரு சாட்சி உள்ளவனாக இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. முதல் அதிகாரத்தில் அவிவிசுவாசிகளுக்கு முன்பாக விசுவாசியாகிய யோனா சாட்சி உள்ள மனிதனாக இல்லை. நீங்களும் நானும் அது மாதிரி இருக்க முடியாதா என்ன? அதனுடைய சமூகத்தில் போடுக்கும். ஆண்டவரே, எங்களுடைய பலகீனங்களை மாற்றும். உமக்கு பிரியமாய் வாழ, உங்களுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு வாழ, உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உமக்கு மறைச்சு நான் எதுவுமே செய்ய முடியாது. என்னை பாதுகாத்துக்கொள்ளும் சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல பிதாவே, வானாதி வானங்களை மண்டசராசங்களை உருவாக்கி எல்லாவற்றையும் ஆளுகிற தெய்வமே, யோனாவுடைய புஸ்தகம் முதல் அதிகாரத்திலிருந்து யோனாவுடைய கீழ்ப்படியாமையும் அதனால் வருகிற பேராபத்தையும் குறித்து ஆண்டவரே நாங்கள் வாசித்தோம். சுவாமி, இந்த உலகத்திலே உமக்கு மறைவாக நாங்கள் எங்கும் ஓடி ஒழிய முடியாது. தாவீது சொல்கிறார், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறார். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீர், பூமியின் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் ஒரு கரம் என்னை தாங்குகிறது என்று சொல்கிறார். எல்லா இடத்திலும் அவர் வெளியரங்கமாய், அவருக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட மகிமையுள்ள தேவனுக்கு முன்பாக எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே பாவத்தை மறைத்து அக்கிரமத்தை மறைத்து தேவனுக்கு முன்பாக நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே எல்லாவற்றையும் அவருக்கு மறைத்து வாழ முடியாது. தேவன் எல்லாவற்றையும் காண்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒருவேளை எங்களிடத்திலே குறைவு இருக்குமானால் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்பி தேவன் என்னை காண்கிற தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக அவரிடத்திலே எங்களை நாங்களே சரண்டர் செய்வதற்கு தாவே இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓட முடியாது என்பதை தேவன் கடைசி பகுதியிலே அதை நிரூபிக்கிறதை பார்க்கிறோம். அவர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறாரோ, எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்பதை யோனாவுடைய முதல் அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம். இந்த உலகத்தில் அவருக்கு கீழ்ப்படியாமல், அவரை எதிர்த்து, அவருக்கு எதிராக அல்லது அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுவோமானால் நாங்கள் பூமி எங்களுக்கு வாழிவிடம் அல்ல,
மீனின் வயிறே எங்களுக்கு வாழ்விடம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எங்கள் மனசாட்சியின்படி நாங்கள் வாழக்கூடாது. எங்கள் மனசாட்சியிலே பரிசுத்த ஆவியான தெய்வம் ஆளுகை செய்கிறார். அவருடைய வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்த இந்த உலகத்திலே வாழ வேண்டும். மனசாட்சியின்படி இந்த உலகத்தில் எவ்வளவுமானால் ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு நாங்கள் அடிமையாகி விடுவோம். மனசாட்சியிலே சூடுண்ட மனிதர்களாக நாங்கள் மாறி போய்விடுவோம். மனசாட்சி மரித்த மனிதர்களாக நாங்கள் மாறி போய் விடுவோம். பரிசுத்த தெய்வம் எங்களுக்குள்ளே இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட உங்களுடைய வார்த்தையின்படியாக நாங்கள் நடந்து கொள்ள, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களோடும் வந்திருக்கிற பிள்ளைகளோடு நீர் பேசினீர், அதற்காக நம்மை துதிக்கிறோம். யோனா அவிசுவாசி ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு முன்மாதிரியான மனுஷனாக இல்லை என்று சொல்லி முதல் அதிகாரம் சொல்கிறது. ஜெபிக்க அவர்கள் சொல்லும்போது ஜெபிக்காத ஒரு மனிதனாயிருந்தான், தூங்குகிற ஒரு மனிதனாயிருந்தான். மற்றவருடைய மனசாட்சியில் சரியாய் வேலை செய்யும் போது என்னுடைய மனசாட்சி எங்கே ஆண்டவரே எந்த அளவுக்கு மறத்து போயிருந்ததாக நாங்கள் வாசிக்கிறோம் சாமி. அநேக வேளையிலே நாங்களும் தேவனுக்கு மறைத்து வாழ, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி வாழ ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய மனசாட்சிக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். இதாவே எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். நாங்கள் மனசாட்சியின் படி அல்ல, இந்த உலகத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். மனசாட்சியை காட்டிலும் பெரிய தெய்வம் எங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக உங்களுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை ஓடி முடிக்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். எங்களோடும் எங்களுடைய பிள்ளைகளோடும் எங்களை பேசினே இதற்காக துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தை அனுப்பும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். இதா வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபையை தாரும் ஆண்டவரே. நாங்கள் வருகிற நாட்களை இன்னும் அதிகமாக மக்கண்டு நாங்கள் பிரகாசிக்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ, எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நாங்கள் குடும்பமாக தேவனுடைய சமூகத்திலே சரண்டராகி தேவனுடைய நாமத்தை இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்த உதவி செய்கிறார்கள். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திராக நீர் ஒருவரை இருக்கிறபடினாலே மக்களுக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவரையும் மறவாது. ஆமென்.